கவனிங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ட்ரிக்னாமெட்ரினா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. இதோடைய தீட்டா ஏ ஆங்கிள் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ tan ஏ வந்து 4/3. tan ஏ என்னன்னா ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட்னது 4, அட்ஜசன்ட் 4 3னால எப்பவுமே ஹைப்போடென்யூஸ்னது 5. இது எழுதிட்டோம். சைன் ஏ கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா ஃபார்முலா என்னது? opposite divided by hypotenuse. ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் வந்து Opposite 4, 4 ஹைப்போடென்யூஸ் 5. 5. காஸ் தீட்டா காஸ் ஏ அட்ஜசன்ட். இது இந்த ஏ அட்ஜசன்ட், இது தீட்டாவுடைய கன்ஃபியூஸ் ஆயிருக்கு கொஞ்சம். அட்ஜசன்ட் 3, ஹைப்போடென்யூஸ் 5. அவ்வளவுதான். கார்டு மாதிரி கொடுக்குற சமயம் எல்லாமே ஈஸி தான். ஆனா வந்து உங்களுக்கு இந்த கார்டு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏஸ்னா எப்பயுமே 1. கார்டு எப்பயுமே இருக்கும். ஏஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 10 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ஜாக்கு, குயின், கிங். ஓகேவா? ஸோ கார்டுல 4 வகை இருக்கு. ஒன்று கிளப்பு. கிளப்புன்றது ட்ரீ மாதிரி இருக்க ஷேப்பு. ரெண்டாவது டைமண்டு. டைமண்டு தெரியும். எப்பயுமே டைமண்டும் ஹார்ட்டும் ரெட் கலர்ல இருக்கும். ஸ்பேடும் கிளப்பும் பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ டைமண்டு உங்களுக்கு இந்த இந்த ஷேப்ல இருக்கிறது. ஸோ டைமண்டும் இந்த இது இருக்கு. ஹார்ட்டு ஹார்ட் ஷேப்பு. ஸ்பேடு எலை ஷேப்பு. இது ட்ரீ ஷேப்பு. ஓகேவா? மொத்தம் எத்தனை கார்டு இருக்கு? 52 கார்டு. மொத்தம் எத்தனை கார்டு இருக்கு? குட். மொத்தம் 52 கார்டு இருக்கு. இதுல கிளப் எத்தனை கார்டு இருக்கு? 10 கார்டு. 10. 13 இருக்கு. லாஸ்ட் ஜாக் 10. அதுவும் தான் இதுவும் தான் இது கிளப் தான். ஓகேவா? கிளப் எத்தனை இருக்குது? டைமண்ட் எத்தனை இருக்குது? ஹார்ட் எத்தனை இருக்குது? ஸ்பேட் எத்தனை இருக்குது? மொத்தம் எத்தனை பிளாக் கார்டு இருக்குது? மொத்தம் 26 பிளாக் கார்டு இருக்குது. மொத்தம் எத்தனை ரெட் இருக்குது? 26 ரெட் இருக்குது. இது முக்கியம். இது தெரிஞ்சாலே போதும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எத்தனை ஏஸ் இருக்கும்? எத்தனை ஏஸ் இருக்கும்? 4 ஏஸ் இருக்கும். எத்தனை ஜாக் இருக்கும்? எத்தனை குயின் இருக்கும்? எத்தனை கிங் இருக்கும்? எத்தனை கிங் ரெட் இருக்கும்? எத்தனை கிங் பிளாக் இருக்கும்? எத்தனை குயின் இருக்கும்? எத்தனை குயின் பிளாக் இருக்கும்? புரிஞ்சுதா? இதுக்கான ப்ராப்ளம் வந்து நீங்க 5 மார்க் ப்ராப்ளம் இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் கூட ப்ராபபிலிட்டி எழுத வேண்டியதுதான். இந்த கார்ட்ஸ் புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இப்போ கொஸ்டின் படிக்கலாம். கொஸ்டின் படி நிர்மல். One card is drawn from a well shuffled decks of 52 cards. So total cards எப்பவுமே 52 cards. Calculate probability that the card will be an ace. ஓகே, மொத்தம் 52 கார்டு இருக்கு. 52 கார்டுல ஏஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி எத்தனை கேட்கறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஸ் என்னது? நம்பர் ஆஃப் ஏஸ் டிவைட் பை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா டோட்டல் கார்டு. ஸோ எத்தனை ஏஸ் இருக்கு? 4 years. ஒரு மொத்தம் எத்தனை கார்டு? ஸோ ஆன்சர் என்னது? 4 டிவைட் பை 52. 52 4ம் 4 டேபிளில் வரும். ஸோ இது 1 டைமு. இது எத்தனை டைம் வரும்? 1 1 3 1/13 ஆன்சர். ஸோ அப்படின்னா நீங்கள் 13 கார்டு எடுத்தீங்கன்னா அது அட்லீஸ்ட் ஒரு ஏசாச்சும் இருக்கும். 13 கார்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஸ்பேட் கார்டு எல்லாமே எடுத்துகிட்டே வரேன். அட்லீஸ்ட் ஒரு கார்டாச்சும் வரும். அடுத்து 13 கார்டு எடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேடாச்சும் வரும். வரலாம், வராமல் இருக்கலாம். இந்த ப்ராபபிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ப்ராபபிலிட்டினா நடக்கும் நடக்காம, இது நடக்கிறதுக்கு
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இப்போ கொஸ்டின் படிங்க. ஸோ மோடுனா ஒரு நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதான் ஆன்சர். அதிக நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட்டபிலிட்டி வச்சுக்கிறது தான் மோடு. மோடுன்றது ரிப்பீட்டபிலிட்டின்னு அர்த்தம், எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செட்ல எது அதிகமாக ரிப்பீட் ஆகுது? ரெண்டு. ரெண்டு அதிக டைம் ரிப்பீட் ஆகுது. ரெண்டு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4 4 டைம் ரிப்பீட் ஆகுது ரெண்டு. ஸோ 1 பார்க்கலாம். 1 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4 5 6. ஸோ 3 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 3 டைம். 0 ஒரு டைம். 0 டைம். அப்புறம் ஏதாவது நம்பர் இருக்கா? 4 4 எத்தனை டைம்? ஒரு டைம். அவ்வளவுதான். ஸோ இதுல எது அதிகமாக ரிப்பீட் ஆகுது? 1. ஸோ தி மோட் ஆஃப் த டேட்டா 1. அவ்வளவுதான். ஸோ ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். இது ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் எப்பவுமே பேஸுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஸோ இது பி, இது கியூ, நெக்ஸ்ட் ஒன் திஸ் ஒன் 19 18. ஸோ பிக்யூஆர் எஸ். அதான். ஓகேவா? ஸோ இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள். ஏன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் சேம், இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. ஸோ பர்பண்டிகுலர்னால இது 90 டிகிரி, அப்போ இங்கேயும் 90 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிள் டோட்டல் வந்து 180 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம்னா, இந்த ரெண்டு ஆங்கிள் சேம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆங்கிள் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே தான் இந்த ஆங்கிளும் சேமு. ஸோ இது 90 டிகிரி, அப்போ இந்த ஆங்கிள் சேமாக தான் இருக்கும். ஸோ எல்லா ஆங்கிளுமே சேமாக தான் இருக்கும் இதுல. ஸோ அப்படின்னா இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் நான் எனக்கு வந்து பிசி, எனக்கு ஏரியா கண்டுபிடிக்கும். ஏரியானா பேஸும் ஹைட்டும். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் நான் வந்து பேஸ் ஹைட் வச்சு மட்டும் தான் எழுத போறேன். ஸோ பிசி டிவைடட் பை ஏடி ஸோ பிசி இதோட இது என்னன்னா கியூஆர் ஈக்குவல் டு இதோட சைடு வந்து ஏடி டிவைடட் பை பிஎஸ். ஓகேவா? ஸோ இங்க ஸோ வந்து பிசி இதோட பேஸ் டிவைட் பை இதோட பேஸ், இதோட ஹைட்டு டிவைட் பை இதோட ஹைட்டு. ஸோ இதோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏடி வந்து 12, இது 12, இது 18. ஓகேவா? ஸோ இதோட ஏடி டிவைட் பை பிஎஸ், பிஎஸ் எவ்வளோ? 12 டிவைட் பை 18. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி triangle A B C divided by area of triangle PQR. Triangle PQR. So triangle area another half into base into height. Half base another BC, height another AD. First triangle, the triangle. Base height. Second triangle adhe half base another QR, height PS. ஓகேவா? ஆஃப் ஆஃப் கேன்சல் ஆயிடும். இதை கம்பைன் பண்ணிக்கலாம். பிசி டிவைட் பை கியூஆர், பிசி டிவைட் பை கியூஆர் எதுக்கு ஈக்குவல்? 12 by 18 equal. 12 by 18 equal. So again AD divided by PS, AD divided by PS எதுக்கு equal? 12 by 18 equal.
6 டேபிள் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், சரி இது 2 டைம் 6 டேபிள்ல, இது 3 டைம், அகைன் இது 2 டைம், இது 3 டைம். ஆன்சர் வந்து 4/9 இல்லைன்னா 4:9 ஆன்சர். ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ரேஷியோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் 4:9, 4/9 ஆன்சர். புரிஞ்சுதா இது? இது என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு லைன் இன்டர்செக்டிங் லைனு. ஸோ இந்த லைன் எல், இந்த லைன் எம், ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து பி. அந்த பாயிண்ட் பி வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது. ஏபிக்கும் பிசி ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்படி இருந்ததுன்னா இது பைசெக்டர் ஆங்கிள். இந்த டோட்டல் ஆங்கிள் பைசெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த பி பாயிண்ட் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமா இருக்கணும் ப்ரூஃப் பண்ணணும். புரிஞ்சுச்சா? என்ன ப்ரூஃப் பண்ணா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேம்னு ப்ரூஃப் பண்ணணும். நான் பெருசா போட்டேன். இந்த ஆங்கிளும் அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளும் சேம்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த பின்ற பாயிண்ட் ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படின்னா பிபியும் பிசியும் சேம். ஓகேவா? ஸோ அப்புறம் ரெண்டுமே பர்பெண்டிகுலர். ஸோ இந்த ஆங்கிள் பிபிஏ பிசிஏ ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிள் சேமி, இது காமன் சைடு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ரூலு? ஸோ சைடு, இந்த சைடு சேமு, இந்த சைடு சேமு, ஆங்கிள் ஏஏஎஸ் இல்லை எஸ்ஏஎஸ் ரூல் படி, இல்லை வந்து ஆர்ஹெச்எஸ் ரூல் சொல்றாங்க, ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனியூஸ். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஹைபாட்டனியூஸ் இந்த சைடு சேமு, ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட். ரெண்டு ட்ரையாங்கிள் காங்க்ருவெண்ட்னா அப்போ இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ரெண்டுமே சேம்னா ரெண்டுமே பைசெக்டர்னு அர்த்தம். அதான் இங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா?